இப்போவும் ஒரே மாதிரி செய்யாம இந்த மாதிரி ஆப்கானி எக் கறி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. பேன்ல ஆயில் சேர்த்து வேக வச்ச முட்டை சேர்த்து ஒரு நிமிஷம் வறுத்து விட்டுட்டு உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் சேர்த்து ஒரு நிமிஷம் கலந்து முட்டையை வெளியே எடுத்துட்டு அதே ஆயில்ல வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி, முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கினதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜாருக்கு மாத்தி அரைக்கை மல்லி, அரைக்கை புதினா, 2 தக்காளி பழம் சேர்த்து நைஸா பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்துக்கலாம். பேன்ல ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில், ஜீரகம், ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்து நம்ம அரைச்ச பேஸ்டையும் சேர்த்து எண்ணெய் பிரியற மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு அதோடவே மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, கரம் மசாலா பொடி, ஜீரக பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு 1/4 கப் போல தயிரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி சேர்த்துட்டு ஃபுல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 கப் போல தண்ணி சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து கலந்து விட்டுடலாம். நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம். எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம வறுத்து வச்சிருக்கிற முட்டையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். அவ்வளோதான், நல்ல டேஸ்டியான ஆப்கானி எக் கறி ரெடி. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கடைசியாக மல்லித்தலையை தூவிடுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்லையும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.